சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. புளிமுட்டை, வாங்க சின்னத்தா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஒண்ணு இல்லைங்க சின்னத்தா. ஒண்ணு இல்லாததுக்கு யாராவது கவலைப்பட்டு இருப்பாங்களா? என்னன்னு சொல்லு புளிமுட்டை. நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க சின்னத்தா. ஏய், என்ன பத்தியா? என்ன நினைச்சிட்டு இருந்த? சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருந்த? சொல்லு. இல்லைங்க சின்னத்தா, அத்தை சொன்ன மாதிரி நீங்க என்ன கட்டிக்காம வேற யாராவது பொண்ணு கட்டி இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு தலை தீபாவளிக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு ஜம்மனை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர் சனத்தையெல்லாம் சிறப்பா செஞ்சு பண்ண வேண்டிய மரியாதையெல்லாம் முறையா பண்ணிருப்பாங்கல்ல. எதுக்கும் வக்கத்து போன என்ன கட்டிக்கிட்டு நீங்க எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்களே சின்னத்தா. என்னது? நான் சந்தோஷத்தை இழந்துட்டு நிக்கிறேனா? ஏய், என்னோட எல்லா சந்தோஷமும் நீதானே. உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். அடிப்பாவி, நான் விளையாடல, உண்மையதான் சொல்றேன். என் கூட நீ இருந்தா போதும் புளிமுட்டை. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இல்லைங்க சின்னத்தா, கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி காலத்துக்கும் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதும் வர மூத்த வருஷம் இருக்கே, அது எப்பவும் மறக்க முடியாத ஞாபகங்கள் நிறைஞ்ச வருஷமா இருக்கணும். பர்சல வச்ச மதிப்பு கிடையாத புது ரூபா நோட்டு மாதிரி, புத்தகத்துக்கு நடுவுல வச்ச மயிலருகு மாதிரி, சாமி உண்டியல்ல போட்டு வச்ச தங்க காசு மாதிரி, எப்ப நினைச்சு பார்த்தாலும் புதுசா மனசுக்கு தரக்கூடிய சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் கல்யாணம் ஆனது வர முதல் தீபாவளிய தலை தீபாவளின்னு சொல்லி இன்னும் ஸ்பெஷலா கொண்டாடுறாங்க. அந்த தலை தீபாவளி கொண்டாட மாமியார் வீட்டுக்கு போய் சந்தோஷமா அனுபவிச்சு உங்க ஞாபகத்துல பத்திரமா பொத்தி பாதுகாத்து வைக்கிற பொக்கிஷத்தை தர முடியாத துரதிருஷ்டசாலியா நிக்கிறேன் சின்னத்தா.